யார் இது புதுசா இருக்கு? புது கேஸ் போல் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில கூட ராஜலட்சுமி ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறாங்களே. ஹலோ தோட்டக்காரர, இங்க வாயா. என்ன இவன் ஒரு தோரணையா பேசுறான்? நான் யாருன்னு தெரியல போல் இருக்கு. யோ, உன்னதாயா கேக்குறேன், என்ன யோசிக்கிற? வீட்ல யாருமே இல்லையா? எல்லாரும் இருக்காங்க. நீ யாரு? யார பார்க்கணும்? நான் யாருங்கிறது அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். மிஸ்டர் பத்மநாபன் இருக்காரா? நம்ம கிட்டே நம்மளை பத்தி கேக்குறானே. ரொம்ப தெனாவிட்டா பேசுறான். யார் இவன்? யோ, என்னைய திருன்னு முழிக்கிற? உன் முதலாளி வீட்ல இருக்காரா இல்லையா? முதலாளியா? இருக்காங்க. இருங்க, உள்ள போய் கலெக்டர் வந்திருக்காருன்னு சொல்லி அவரை வர சொல்றேன். யோ, நான் கலெக்டர் இல்லையா? கலெக்டர் இல்லையா? ஆமா, நீங்க யாருன்னு சொன்னாதானே உள்ள போய் அவங்க கிட்ட சொல்ல முடியும். என் பேரு ரமேஷ். சங்கரன் அனுப்புனாருன்னு மிஸ்டர் பத்மநாதன் போய் சொல்லு. சங்கரன் அனுப்புனாரா? என்ன விஷயமா அனுப்புனாரு? உனக்கே இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கு. இனி அந்த பத்மநாபன் என்ன பாடுபடுத்த போறாரோ? சார், அந்த பத்மநாபனே நான் தான் சார். சார், நீங்க தான் மிஸ்டர் பத்மநாபனா? சாரி சார், நான் ஏதோ தோட்டக்காரன் நினைச்சு தெரியாம பேசிட்டேன். பரவாயில்லைங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க என்ன இந்த கோலத்துல பார்த்தா அப்படித்தான் நினைப்பாங்க. ஆமா, இந்த கிருகம்பாக்கம் சங்கரன் அனுப்பிச்சாளா நீங்க? ஆமா சார். உங்க பொண்ணு தானே வக்கீல் ராஜலட்சுமி? ஆமாங்க, என் பொண்ணு தான் ராஜலட்சுமி. ஆமா, ராஜலட்சுமியுடைய ஜாதகத்தை அந்த சங்கரன் கிட்ட வரன்பாக்க சொல்லி கொடுத்திருந்தேன். ஆமா சார், அவர் தான் ஜாதகத்தை கொடுத்தாரு. நாங்க வாங்கி பொருத்தம் பார்த்தோம். எல்லா பொருத்தமும் அம்சமா இருக்கு. அதனாலதான் நான் பொண்ணு பார்க்கவே வந்தேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ராஜலட்சுமி ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கா. வாங்க போய் பாப்போம். வாங்க வாங்க, உட்காருங்க. யாருப்பா அவரு? என்ன விஷயமா வந்திருக்காரு? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம சங்கரன் கிட்ட உன் ஜாதகத்தை கொடுத்தேன்ல, அவர் தான் அமுச்சு வச்சிருக்காரு. ஓ, சந்தோஷம். யாரு மாப்பிள்ள? நான் தான் மாப்பிள்ள. என் பேரு ரமேஷ். ஃபாரினுக்கு ஆளுக்கு அனுப்புற ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கேன். சங்கரன் ஏதோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு சொன்னாரு. அது வேற யாராவது இருக்கும் சார். நான் +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். +2க்கே இந்த பந்தாவா? மிஸ் ராஜலட்சுமி, நம்ம 2 பேத்தோட ஜாதக பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்கு. பொருத்தம் சரியா இருக்கா? எனக்கு குமாஸ்தாவா கூட இருக்க தகுதி இல்லாத நீ எனக்கு மாப்பிள்ளையா? ராஜலட்சுமி அவன் கண்ணாடிய புடுங்கி அவன் கண்மொழிய நோண்ட போறா. இந்த கண்ணாடி அலறி அடிச்சுக்கிட்டு ஓட போறான். ராஜலட்சுமி சார், நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்குங்க. சரிங்க சார். நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். நான் நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். வாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் என்ன பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் இதையே தான் சொன்னாங்க. அப்ப ஏன் கல்யாணம் நடக்கல? மாப்பிள்ளைய பாட்டு பாடி டான்ஸ் ஆட சொன்னா என்ன யார் கல்யாணம் பண்ணிக்குவா? நீங்க பயப்படாதீங்க, உங்களை அப்படிலாம் செய்ய சொல்ல மாட்டேன். நீங்க என்ன படிச்சதா சொன்னீங்க? நான் +2 வரைக்கும் படிச்சுட்டு ஃபாரினுக்கு ஆளுக்கு அனுப்புற ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். சொந்தமா வீடு கூட இருக்கு, பெரிய பங்களா. இதெல்லாம் இருந்துட்டா ஒரு வக்கீல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல, நம்ம பண்ற தொழில்ல அடிக்கடி பல சிக்கல்கள் வர்றது சகஜம். அதான் ஒரு வக்கீலையே பொண்டாட்டியை கட்டிட்டோம்னா பிரச்சனையே வராதுன்னு நினைச்சேன். அதான். எந்திரிடா. எந்திரிடானா? என்னங்க மாப்பிள்ளைய போய் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எந்திரிடாங்கிறீங்க? ஏய், உனக்கு என்ன மரியாதை விட்டு கிடக்கு? எந்திரி எந்திரி. உன் தொழில்ல வர சட்ட சிக்கலை தீர்த்து வைக்கதா நான் சட்டம் படிச்சனா? வாழ்க்கை முழுக்க நான் உனக்கு ஃபீஸ் வாங்காத வக்கீலா வாதாடி நீ பண்ற ஃப்ராட் தனத்துல இருந்து நான் உன்னை காப்பாத்தணும், அப்படித்தானே? நீ அதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற இல்லையா? உனக்கு எல்லாம் வாழ்க்கையில கல்யாணமே நடக்க கூடாது. நீ வெளியிலே இருக்க கூடாது. உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். இரு வர. அம்மா தாயே, நான் உங்களை கல்யாணமே பண்ணிக்கல. ஏன் வாழ்க்கை பூரா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஆளை விடு தாயே. நினைச்சேன் இப்படித்தான் நடக்கும்னு நினைச்சேன். இப்ப நாம மாட்டணும். ராஜலட்சுமி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. விட்ட வேலையை பார்ப்போம். வந்துட்டான் பொண்ணு பார்க்க. உங்க ஸ்பீடை வச்சுக்கிட்டு
ஆளை தீர்த்து கட்டுற வேலையெல்லாம் செய்ய முடியாது மிஸ்டர் ஜனார்தனம். நாம ஒவ்வொரு அடியையும் 1க்கு 10 முறை யோசனை பண்ணி எடுத்து வைக்கணும். இல்லாட்டி போனா ஒட்டு மொத்தமா எல்லாருமே சிக்கல்ல மாட்டிக்குவோம். அதுக்கு இல்லை சார், அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. நாம ஏதாவது ஒன்று பண்ணித்தானே ஆகணும். உங்களுக்கு ஏதாவது உதவினா சொல்லுங்க, நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். ஆமா சார், லேட் பண்ண வருமானம் போயிட்டு இருக்கு. ஏதாச்சும் முடிவெடுங்க சார். ஆமாம் சார். அது என்னங்க நீங்களும் வருமானம் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த கவலை எனக்கு இல்லையா? அதோட நீங்க என்ன கம்பளி வியாபாரமா பண்றீங்க? வெயில் காலம் வந்தா வியாபாரம் படுத்துருங்கிறதுக்கு கிட்னி தானே வைக்கிறீங்க. போக போக அதுக்கு டிமாண்ட் கூடுமே தவிர குறைய போறது இல்ல. சார், நீங்க ரொம்ப அசால்ட்டா பேசுறீங்க. 10 லட்ச ரூபா போன கவலையே இல்லாம பேசிட்டு இருக்கீங்களே சார். விட்டு இருந்தா அன்னைக்கே ராஜலட்சுமி போட்டு தள்ளிருப்போம். தலைவலி தீர்ந்துருக்கும். தலைவலி தீருமா? அது எப்படி தீரும்? அதுக்கப்புறமா தான் திருவலியே ஆரம்பமாகும். சார், நீங்க வாய்தா வாங்கியே பழக்கப்பட்ட வக்கீல் சார், அப்படித்தான் பேசுவீங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. கொஞ்சம் கரடு முரடான ஆளுங்க. போனமா போட்டு தள்ளமான்னு இருப்போம். நான் தான் போட்டு தள்ளுற வேலையெல்லாம் வேணும்னு அப்பவே சொன்னேன். சொன்னீங்க சரி. இப்ப நீங்க வேற விதமா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணீங்கன்னா மறுபடியும் எங்க கையில பழையபடி அஸ்திரத்தை எடுக்க வேண்டியது வரும். இந்த பாருங்க, நான் மூளையை போட்டு கசக்கி ஒரு வழியா ஒரு திட்டத்தை யோசிச்சு வச்சிருக்கேன். நீங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணி குட்டையை குடைப்பிடாதீங்க. சரி சார், நாங்க தனியா எதுவும் பண்ணல. உங்க திட்டம் என்னன்றதை சொல்லுங்க. சொல்றேன். இந்த திட்டம் ஓகேவா? இப்ப இந்த ஜெகன் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. அருமையான திட்டம் சார். இந்த திட்டத்தை மட்டும் நீங்க சரியான முறையில் செயல்படுத்திட்டீங்க, ராஜலட்சுமியால காலங்காலம் வரைக்கும் தலையெடுக்க முடியாது சார். கண்டிப்பா நிறைவேற்றி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பன் பத்மநாபனை 4 தட்டு தட்டி அவளுக்கு வாணி கொடுக்க வேண்டிய வேலையா நீங்க பாத்துக்கங்க. சரி, தட்டிட்டா போச்சு. தேய்த்துனா தல அதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரி தல. சரி, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன். சரி சார், அப்ப நாங்க கிளம்புறோம். வர்றேன் சார். வாங்க. ராஜலட்சுமி, இப்ப நான் விரிக்க போற வலையில நீ வசமா வந்து மாட்டிக்குவ. அதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. ஹலோ, ஆமாம் சார், இன்னும் கோமா ஸ்டேஜில் தான் இருக்காரு. உழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு சார். அவங்க பேரண்ட்ஸ்க்கு தகவல் சொல்லியாச்சு, வந்துருவாங்க சார். ஆமாம் சார், அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சார். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற திருமங்கலம் தான் அவருக்கு சொந்த ஊர். இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி 2 வருஷம் தான் ஆச்சு. ஆமாம் சார். ஓகே சார். கேட்டையில் எஸ்ஐ நிலைமை ரொம்ப சீரியஸா. பாவம், இருந்தாலும் தங்கமான மனுஷன்டா. உனக்கும் அவருக்கும் என்னடா பகை? ஏன்டா அவரை இந்த மாதிரி பண்ணுன? இல்ல சார், நான் ஏய், சொன்ன பொய்யையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நானே உன்னை கழுத்தை நினைச்சு கொன்னுருவேன். ஜாக்கிரதை. நாம குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சுட்டு சட்டப்படி வெளியே போகணும்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா சப் இன்ஸ்பெக்டர் ஆபத்தான நிலைமையில இருக்காரே. அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா நாம எப்படி ரிலீஸ் ஆக முடியும்? அதோட நமக்காக அவரையே அநியாயமா உயிரை விடணும் கூடாது. காப்பாத்தணும். நாம இங்கே இருக்கிற மாதிரி இருந்துட்டு அங்க போய் அவரை காப்பாத்தணும்.
வந்தா என்கிட்டயே என் உயிரை கேட்பேன். நோ. எஸ் A3 போலீஸ் ஸ்டேஷன். வாட், நிஜமாவா சொல்றீங்க? எப்படி சார், எப்படி? எஸ்ஐ உயிர் பழிச்சாருன்னு சொன்னீங்கன்னா ஓகே, ஆனா குண்டடிப்பட்ட தழும்பு கூட இல்லைன்னு சொல்றீங்க. அந்த பையன் சுட்டதை என் கண்ணால நானே பார்த்தேன் சார். இட்ஸ் a miracle. என்னால நம்பவே முடியல. ஓகே சார், தேங்க்யூ. என்ன சார் பிரச்சனை? போன்ல யாரு சார்? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ உயிர் பழிச்சிட்டாரு. சந்தோஷமான செய்தி தானே சார், இதுக்கு ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அவர் உயிர் பழிச்சதுல பெரிய அதிசயமே நடந்திருக்கு. இந்த பையன் சுட்டதை நீ தானே பார்த்த? ஆமா சார். ஆனா உயிர் பழிச்ச இளங்கோட உடம்புல குண்டடிப்பட்ட காயத்தோட தழும்பு கூட இல்லையா. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுயநினைவு இல்லாம உயிருக்கு போராடி இருந்த இளங்கோ குண்டடிப்பட்ட தழும்பு கூட இல்லாம எப்படி உயிர் பழிச்சு நடமாட முடியும்? சார் இதெல்லாம் உண்மையா சார்? என்னால நம்பவே முடியல சார். ஏதோ மாயாஜாலம் நடக்கிற மாதிரி இருக்கு சார். எனக்கு அதான் ஒண்ணும் புரியல. விடுங்க சார், மாயாஜாலமோ மண்ணாங்கட்டியோ, அநியாயமா போக இருந்த உயிர் பொழைச்சது சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான்யா. எஸ்ஐ இளங்கோவை சுட்டான்னு இவனை நம்ம புடிச்சு வச்சிருக்கோம். நாளைக்கு இவனை என்னன்னு சொல்லி கோர்ட்ல ஆஜர்படுத்துறது? சுட்டான் சார், ஆனா தழும்பு மறைஞ்சு போச்சுன்னு சொன்னா ஜட்ஜ் நம்புவாரா? ஆமா சார், ஒரே சிக்கலா இருக்கு சார். நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல சார். சார் இவன் எஸ்ஐய சுட்டது, இவனை நாம புடிச்சது எல்லாமே கனவா இருக்குமோ? மண்ணாங்கட்டி வாய முடியா. ஏய், யார் நீ? என்ன நடக்குதுங்க? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். ஏய், தத்துவம் பேசுன மூஞ்சிய பேத்துருவேன். நீ எஸ்ஐ இளங்கோவை சுட்டது நிஜம் தானே? நான் நிஜம், ஆனா சுட்டது நான் இல்ல. ஐயோ, இவன் ரொம்ப குழப்புறானே. குழப்பம் வந்தாதான் தெளிவு பிறக்கும். நான் இப்ப சில விஷயங்களை சொல்றேன், அதை நம்புனா உங்க தலை முடி தப்பிக்கும், இல்லனா சொரிஞ்சு சொரிஞ்சு சொட்டத்தலை தான் மிஞ்சும். சரி சொல்லு. இங்க வந்தது, எஸ்ஐய சுட்டது எல்லாமே உருவத்துல என்ன போல இருக்கிற என் தம்பி சார். அவனுக்கு மாயாஜாலம் தெரியும். கண்கட்டி வித்த காட்டுறதுல அவன் கில்லாடி. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஆனா அவன் கேட்கல. வித்தைகள் எல்லாம் கத்துக்கிட்டு வீட்டை விட்டே வெளியே போயிட்டான். இப்போ எஸ்ஐய சுட்ட மாதிரி அதிரடியா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு மக்களுடைய அவஸ்தையை ரசிக்கிறது தான் அவனுடைய பொழுதுபோக்கு. இது வரைக்கும் யாரும் பாதிக்கப்பட்டதில்ல, ஆனா நிலைமை சீரியஸ் ஆகும்போது அவனே அதை சரி பண்ணிடுவான். ஆனா என்ன பண்றது, உருவ ஒற்றுமையால நான் தான் அவனுக்கு பதிலா மாட்டிக்கிட்டு இப்படி அவஸ்தைப்படுறேன். ஏண்டா நீ அவுத்துடுற கதையை எங்களை நம்ப சொல்றியா? எஸ்ஐ இளங்கோ குண்டடிப்பட்ட தழும்பு கூட இல்லாம உயிர் பொழைச்சது உண்மைன்னா நான் சொல்றத நீங்க நம்பித்தான் ஆகணும். சார், உங்களுக்கு இதுக்கு மேலேயும் என் மேல நம்பிக்கை வரலன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீங்க செஞ்சு பாருங்க. என்ன? ஒரு மனுஷனுக்கு என்னதான் உருவ ஒற்றுமை ஒன்னா இருந்தாலும் அவனோட கைரேகை ஒத்து போகாது. நீங்க வேணும்னா என் தம்பி சுட்ட கன்ல இருந்த கைரேகையையும் என்னோட கைரேகையையும் ஒப்பிட்டு பாருங்க, அப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. சார் பையன் சொல்றது சரிதான் சார், அவன் சொல்ற மாதிரியே செஞ்சு பார்த்துடலாம் சார். சரி, ஏற்பாடு பண்ணு. எஸ் சார்.